ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்க முன் ஒரு நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்க முன் கால் நாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. இது வருகின்ற மாதம் திங்கட்கிழமை அமாவாசை வருது. 8/4/2024 திங்கட்கிழமை அன்று அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். வருகின்ற பக்தர்கள் இந்த பங்குனி அமாவாசை சிறப்பு மிக்க அமாவாசை, மாவழி அமாவாசை, அதாவது புரட்டாசி அமாவாசைக்கு ஈடான அமாவாசைன்றது இந்த பங்குனி மாதத்துலேயும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் பங்குனி மாதம். அதனால் பார்த்திங்கன்னா, பித்ருகளுக்காக நம்ம செய்கின்ற பூஜைகள், தர்ப்பணம் கொடுக்கறது, இது எல்லாமே மூதாதைக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நம்ம ஒழுங்காக செஞ்சுட்டு வரணும். அதனால் பார்த்திங்கன்னா, விடுபட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதம் நீங்கள் செய்யலாம். அது ஒரு குளக்கரையில் போயிட்டு அவங்களுக்கு நீங்கள் பிடிச்சதை விரும்பி தர்ப்பணங்கள் கொடுப்பது நல்லாயிருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும். ஏன்னா நம்ம மூதாதையர்களுக்கு படையல் போடுறதும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை நம்ம இந்த கலியுகத்துக்கு ரொம்ப அனுசரித்து போகணும். குலதெய்வத்தெல்லாம் நம்ம அடிக்கடி போயிட்டு நல்லதாக இருந்தாலும் அவங்களுக்கு நன்றி செலுத்தணும், கெட்டதாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம குறைகள் வைக்கணும். தொடர்ச்சியாக நம்ம போயிட்டு வரும்போது நமக்கு குறைகள் எல்லாமே பிரச்சனைலாம் அந்த இடத்துல தீருதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மற்ற தெய்வங்கள் எல்லாமே இஷ்ட தெய்வங்கள் தான், குலதெய்வம் தான். மற்றும் குலதெய்வத்தை காக்கக்கூடிய இடத்துல இருக்குது. ரெண்டாவது பித்ருக்கள். இன்றைக்கி பித்ருக்கள்லாம் சாபத்தில் ஆளாகி இன்றைக்கி பிரச்சனைகள் உள்ளாக்கியிருக்கிறாங்க. பல பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அதனால் பித்ருக்களுக்கு முறையாக கொடுங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா பித்ருக்களை அவ்வளோ கவனமாக வச்சுக்கிறாங்க. காசியில் போயிட்டு கங்கையில் போய் கரைக்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய அற்புதமான இது பாருங்கள். காசியிலே எரிக்கிறாங்க. காசியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 300-400 பிணங்கள் ஒரு நாளைக்கு எரிக்கிறதா. இதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா, மறுபடியும் அவங்க நம்ம திருப்பி பிறப்பாங்களாம். அவங்க குலத்திலே பிறக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க மூதாதைகளை இட்டுன்னு போயிட்டு, வசதியானவங்களாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இட்டுன்னு போயிட்டு அந்த இடத்துல எரிக்கிறாங்க. அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா அங்கே ஹரிச்சந்திரன் அந்த இடத்துல தான் மயானத்தில் அந்த பிணத்தை எரிச்சாங்கன்ற ஒரு ஐதீகம் இருக்குது அந்த இடத்துல. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு இன்றைக்கி தர்ப்பணம் கொடுக்குறாங்க. அது கிட்டத்தட்ட 300-400 பேர் ஒரு நாளைக்கு பிணத்தை எரிக்கிறாங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அஸ்தி கரைக்கிறதுக்கு எக்கச்சக்கமான பேர்கள் அந்த இடத்துல போய் அஸ்தி கரைக்கிறாங்க. ஏன்னா அவங்க மறுபடியும் நம்மளுடைய குலத்தில் பிறக்கணும், மறுபடியும் நம்மளுடைய வம்சாவழியாக வரணும். அப்போ எந்த அளவுக்கு பார்த்து செய்வாங்க பாருங்கள். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் தவற விட்டுருக்காங்க. வயசான மூதாதையர்கள்லாம் சாபத்தில் ஆளாகியிருக்கீங்க. அப்பா பிள்ளைய பார்த்திங்கன்னா வயசானவங்களாம் இன்றைக்கி யாருமே அரவணைப்பு இல்லாமல் கடைசி காலத்தில் சாகும்போது அவங்க கூட இல்லைன்னா அவங்க கோபத்துக்கும் சாபத்துக்கும் நம்ம ஆளாகிறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தில் நம்ம பித்ருக்கள் சாபங்கிறது பெரிய சாபம். ஏன்னா மூதாதையர்கள் சாபம் இருந்துச்சுனாவே நீங்கள் வம்சாவழி அந்த இடத்துல இருக்க முடியாது, பிரச்சனைகள் உருவாக்கும். அந்த இடத்துல படுக்க முடியாதுங்க. நான் வீட்டில் போய் படுத்து பார்க்குறேன், படுக்கவே முடியலைங்க, நிம்மதியே இல்லைங்க எனக்கு. அந்த இடத்துல பிரச்சனையாக உருவாக்கியிருக்கிறாங்க. வெளியே போனால் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. அவ்வளோ பிரச்சனைகள், திருமணத்தில் தடை, குழந்தை பாக்கியத்தில் தடை, தொழிலில் தடை, எல்லாத்துலேயுமே வாழ்க்கையே போராட்டம். ஏன்னா அவங்க போகும்போது சாபம் விட்டுட்டு போயிடுறாங்க, இருக்கும் போதே சாபத்தை விட்டுட்ருப்பாங்க. நீங்கள் பல கவனத்தில் அவங்கள பார்க்காம விட்டுருப்பீங்க. அதனால் அந்த இடத்துக்கு போயிட்டு அவரை அவனுக்கு என்ன தேவைன்னு வாங்கி கொடுங்க. கடைசி காலத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக வச்சுட்டு அவங்க உயிர் போகிற காலத்தில் கூட இருங்க. கூட இருந்தீங்கன்னாவே நல்லாயிருக்கும். அவங்களுக்கு அரவணைப்பு வேணுங்க. இன்றைக்கி ஒரு சிலர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம இந்த கலியுகத்தில் பிறந்து மறுபடியும் வருவாங்கன்றது ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது திருப்பி உங்களுக்கே சேரும். நீங்கள் என்ன அவங்களுக்கு பணிவிடை செய்கிறீங்களோ கடைசி காலத்தில் அதே மாதிரி தான் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் பணிவிடை செய்வாங்க. நீங்கள் அவங்கள தவற விட்டுட்டிங்கன்னா நீங்களும் அதே மாதிரி தான் நற்கதியாக நிற்பீங்க. கடைசி காலத்தில் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, நாம் அப்பாவுக்கெல்லாம் நம்ம சின்னமே செய்யலையே, அப்பா அம்மாவுக்கெல்லாம் நம்ம கை விட்டுட்டுமே, இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள் நம்மளை கை வைக்கிறதுன்னு கலியுகம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பதிலை தரும்போது தான் அப்போ தெரியும். ஏன்னா உயிர் விடும்போது ஒவ்வொருத்தருக்குமே அந்த கர்மாவானது நம்மளை தெரியப்படுத்தும். நீ என்ன பாவங்கள் பண்ணன்றது உங்களை தெரியப்படுத்தும். இன்றைக்கி நிறைய பேர் பிரச்சனையை மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே அந்த கடைசி காலம் உயிர் போகும்போது தான் அவங்களுக்கு தெரிய வரும், நம்ம இதெல்லாம் தப்பு பண்ணிட்டோமோ, அதனால தான் இந்த வேதனைகள் துன்பங்கள்லாம் அனுபவிக்கிறோமோன்றது தெரியும். அதனால தான் மூதாதையர்கள் மாதம் அமாவாசை ஆனால் வராங்களாம், நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, எங்கள் அண்ணன் பெரியவர் இருக்கிறார், அவர் வீட்டில் அவங்க வீட்டில் செய்கிறாங்க, இன்னொரு வீட்டில் எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பேர பசங்கிட்ட அவங்க சாப்பிட மாட்டாங்களா? எல்லா வீட்டுக்குமே வருவாங்க. எல்லா வீட்டுக்கும் நம்மளை என்ன மாதிரி பார்க்குறாங்க அப்படின்றத பார்ப்பாங்க.
பார்க்கும்போது தான் தெரியும், ஓ இவங்கெல்லாம் வந்து நம்மளை கவனிக்கவே இல்லைன்றது. அதனால் பித்ருவுக்காக இந்த சிறந்த அமாவாசை, அதனால் கொடுங்க. அதுவும் இல்லாத இந்த பதிவு எதுக்கு கொடுக்கணும்னு சொன்னால், அமாவாசையானது இந்த வந்து சூரிய கிரகணம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறீங்க. கோயில் திறந்திருக்குமா மூடி இருக்குமா, அமாவாசை ஊஞ்சல் உண்டா இல்லையான்னு. சூரிய கிரகணம் பிடிக்கிறது உண்மைதான். ஆனால் வந்து நமக்கு வந்து அந்த பாதிப்பு கிடையாது. இந்த பாதிப்பு பார்த்தீங்கன்னா, அந்த கதிர்வீச்சானது தென்மேற்கு ஐரோப்பா, கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், வட துருவம், தென் துருவம் ஆகிய பகுதிகளில் தெரியும். இது இந்தியாவில் காணப்படாது. அதனால் வந்து நீங்கள் அந்த கதிர்வீச்சு பாதிப்பு வந்து நம்ம இந்தியாவுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. எல்லாருமே வந்து நம்ம வந்து ஊஞ்சல் உற்சவம் கலந்துக்கலாம். அம்மாவுடைய ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். கோயிலும் திறந்தே தான் இருக்கும். ஆனால் சாமி தரிசனம் சிறப்பாக பாருங்கள். வந்து அமாவாசை ஊஞ்சல் உற்சவத்தை வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையில் இருக்குதோ அதை முறையாக கேட்டுட்டு வாங்க. ஓம் காளி பகவதி பைரவி என் எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி அங்காரி அடங்களை கட்டினேன், சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் பங் லங் லங், ஓம் சிவாய நம சிவாய நம, ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. இது மந்திரக்கட்டு. தொடர்ச்சியான அவங்களுக்கு மூதாதையர்களுக்கு வந்து திதி கொடுக்கறது அது வழக்கத்தில் இல்லாதவங்க இந்த பங்குனி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். வருகின்ற அமாவாசை வர்றதுக்கு முன்னாடியாவது ஒரு 10 பேருக்கு அன்னதானங்களுக்கு வந்தீங்கன்னா வாங்கி கொடுங்க. அவங்கள மனசில் வேண்டிக்கிட்டு அவங்க இறந்தவங்க இவங்க தான் நினச்சிட்டு அவங்க வாங்கி கொடுங்க. நிச்சயமாக நல்ல நல்ல பள்ளங்கள் தரும். நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்து இந்த கிரகம் வந்து அடுத்த மாதம் வந்து சித்திரை மாதம் கிரகம் எடுப்போம். கிரகம் எடுக்கிறதால அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் கிடையாது அடுத்த மாதம். அதனால் இந்த மாதத்தில் தான் ஊஞ்சல் உற்சவம் உண்டு. அதனால் பித்ருவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம வந்து இது வரும்போதே இந்த அமாவாசைக்கு முன்னாடி விரதம் இருந்து அவங்களுக்கு வந்து படையல் போட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு 10 பேருக்கு அன்னதானங்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லை இங்கே வந்து கூட நீங்கள் 10 பேருக்கு அன்னதானங்கள் வாங்கி கொடுக்கலாம். இந்த வயசானவங்க தோற்றம். அதனால் அந்த வயசு உள்ள ஆட்கள் உங்களுக்கு குடும்பத்தில் யார் யார் இறந்தாங்களோ அவங்கள மாதிரி தோற்றமுடையவர்களுக்கு நம்ம வந்து அன்னதானங்கள் வாங்கி கொடுக்கறது சிறப்பு. அமாவாசை டைமில் கொடுக்கும்போது அவங்க மனதார வேண்டிக்கிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு மூதாதையர்கள்லாம் அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த பிரசாதத்தை கொடுக்கலாம், அந்த சாப்பாட்டை கொடுக்கலாம். ஏன்னா ஏதோ ஒரு தவறு எந்த இடத்துல நடந்திருக்கலாம், அது தவறுதல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அந்த பித்ரு சாபமானது உங்கள்கிட்ட வரக்கூடாது. அதனால் யாருமே வந்து சாபத்தை பெண் சாபமோ எந்த சாபமும் வாங்காதீங்க. நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாரி விட்றாங்க, மண்ணை வாரி தூத்தி விடுறதும் அவங்க சாபம் வருதும் அதை வந்து ரசிக்கிற மாதிரி பண்ணுறீங்க பார்க்குறீங்க. அது பின்னாடி வந்து பெரிய பிரச்சனை உருவாகும். அதனால் யாருமே யார் சொல்லுலையும் அதான் சொல்லுவாங்க, அந்த பல்லுலையும் சொல்லுலையும் விழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. யார் பல்லுலையும் படாத அளவுக்கு சொல்லுலையும் படாத அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாருமே ஜாலியாக எடுத்துங்க. எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சிறப்பாக செய்யுங்க. யாரையுமே வந்து அதுக்காக தான் இந்த விரத வழிபாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குறைய வச்சுக்கிட்டு எந்த கோயிலுக்குள்ளே போனாலும் அது சரியாக தீர்வு கிடைக்காது. அதாவது எந்த இடத்துல போனாலும் அந்த குறைகள் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த குறைகள் வந்து அந்த இடத்துல தீர்வு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இறை வழிபாடு என்ன சொல்லுதுன்னா அந்த குலதெய்வமும் இந்த பித்ருக்களும் எங்களுடைய பிரச்சனை நாங்களாம் இந்த அளவுக்கு இருக்கும்போது நீ எந்த கோயிலுக்கு போனாலும் உனக்கு வந்து தீராது, அப்படி கஷ்டங்கள் தீராது, பிரச்சனை தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்க்கும்போது அமாவாசை டைமில் வந்து பார்ப்பாங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா அப்போ நம்மளை நினைக்கவே இல்லை இவங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து உணர்த்தும். அதனால தான் நீங்கள் நினச்சி அவங்களுக்காக ஒரு பிரசாதமோ அவங்களுக்காக செய்ய வேண்டிய தான தர்மங்களோ இது எல்லாம் செய்யணும். செய்யும்போது நிச்சயமாக பலன் தரும். அந்த சாப்பாடு கொடுக்கும்போது எள்ளு உருண்டையை சேர்த்து கொடுங்க. எள்ளு உருண்டை சேர்த்து கொடுப்பது வந்து சிறப்பு. உங்களுக்காக தான் கொடுக்குறோம் அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. நிச்சயமாக அவங்க ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு 2-3 மாதம் தொடர்ச்சியாக கொடுத்தீங்கன்னாவே போதும். அமாவாசை வழிபாடுங்கிறது அதுதான், அந்த பித்ருக்களுக்காக வழிபாடு தான் அமாவாசை. திதியை நாங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வர்றவங்க திதியை கொடுங்க. அவங்கவுங்க தனித்தனியாக பிரிஞ்சுருந்தீங்கன்னா தனித்தனி குடும்பங்கள் தனித்தனியாக கொடுங்க. ஏன்னா உங்கள் வீட்லேயே அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் எங்கள் வீட்டில் வர மாட்டாங்க, உங்கள் வீட்டில் வர மாட்டாங்க, பெரியவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறீங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. உங்கள் வீட்டுக்கும் வருவாங்க. அமாவாசைக்கு வந்து போகும்போது சாப்பாடு கிடைக்காம அவங்க போனாங்கன்னா அவங்க மேலோகத்தில் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு சாபத்தோடு தான் போவாங்களாம். இவங்க நம்மளை வந்து கண்டுக்கவே இல்லை, அதனால் இவங்க ஒவ்வொரு தடவையும் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டு போவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கிரகம் ஜோடிக்கிறாங்க பாருங்கள், கிரகம் ஜோடிப்போம் அவங்களையும் வந்து அழைப்போம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல நிகழ்ச்சிக்கு அனுப்பாங்க. ஒரு வீடு கிரக பிரவேசம், ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, வீடு கிரகசம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பத்திரிக்கை வைப்போம். இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சுறீங்க. இந்த பித்ருவுக்காக எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அலங்காரம் பண்ணுவோம். அலங்காரம் பண்ணி என்ன பண்ணுவோம், அவங்க மூலியமாக அந்த குளக்கரையில் வந்து வர்ணிப்பாங்க. வர்ணிக்கும் போது அவங்க செத்த ஆத்மாக்கள் மொத்தமாக எல்லாமே வருவாங்க. ஒவ்வொருத்தர் அந்த குடும்பத்தில் யார் யார் இறந்தாங்களோ அவங்களே வருவாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் மேலே தான் வருவாங்க. வந்து ஆடி சொல்லுவாங்க, நான் இதுமாதிரி
இதுமாரி இருக்கிறேன், இதுமாரி செத்துட்டேன், இந்த மாதிரி விபத்தில் இருந்தேனா, இல்லை கண்டத்தோடு இருந்திருக்கிறேனா, இல்லை நல்ல நேரம் நாள் பார்த்து தான் நான் இறந்துருக்கிறேனான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சொல்லும்போது, அவங்களுக்கு வந்து கிரகம் ஜோடிச்சு, அவங்க குடும்பத்தோட இந்த கல்யாணத்துக்கோ, வீடு கிரக பிரவேசத்துக்கோ எல்லாத்துக்கும் சந்தோஷமா எங்கள வச்சிருக்கணும். உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அந்த மாரி தான் ஜோடிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாயிருக்கும். ஏன்னா, மூதாதையர்களுக்கு கும்பிடுற பழக்கத்திலயும் இது ஒரு பழக்கம். அதனால இது மாரி கிரகம் ஜோடிச்சு அழைச்சு அவங்ககிட்ட நேரடியா பேசி சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு அவங்கள கூப்பிடுங்க. கூப்பிட்டீங்கன்னா, அவங்க வந்து ஆசீர்வாதம் நிச்சயமா கிடைக்கும். அதனால் இந்த மாதம் வந்து இந்த சூரிய கிரகணம் பிடிக்குதுன்ற ஒரு பதிவு இருந்தது. அதனால் சூரிய கிரகணத்துக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் வந்து வழக்கம் போல் கோயில் திறந்தே இருக்கும். அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். இந்த மாதம் ஊஞ்சல் உற்சவம் உண்டு, அடுத்த மாதம் கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்திலே கலந்துங்க. அமாவாசை வழிபாடு முறைகள்லாம் முறையாக கடைபிடிங்க. ஒரு சில பதிவுலாம் நான் தரேன். திருமூர்த்தி நேரம்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த திருமூர்த்தி நேரத்தெல்லாம் பயன்படுத்தலாம். அமாவாசைக்கு வரும்போது என்னென்னலாம் பண்ணலான்ற பூஜை முறைகள் ஒரு சில வழிபாட்டு முறைகளோடு சேர்ந்து கொடுக்குறேன். அதை சேர்ந்து நீங்கள் அதை கொஞ்சமாக கடைபிடிச்சிட்டு வாங்க. ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ரிலீஃப் ஆகிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த கோயிலுக்கு வரும்போதே வந்து குலதெய்வ கோயிலாக இருந்தால் வெள்ளெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுங்க. அதான் பாருங்கள், வந்து குளக்கரையில் உட்காந்து தர்ப்பணம் கொடுக்குறாங்க. அவங்கவுங்க வந்து வேண்டிக்கிட்டு அவங்க இறந்தவர்களுக்காக திதி கொடுக்கறது வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதனால் உங்களுக்கும் வந்து திதி கொடுக்கணும் அப்படின்றவங்க திதி கொடுத்துடலாம். வருஷந்தோறும் நான் ஆண்டுதோறும் கரெக்டாக கொடுத்துங்கிறங்கன்னா கரெக்டாக கொடுத்துட்டு வரலாம். இல்லைங்க நான் திதி கொடுக்குற பழக்கமே இல்லை, அது ஒரு சிலர் நான் கொடுக்காத விட்டுட்டுன்னு சொன்னால் மாதம் அவங்களுக்கு வந்து வழிபாட்டு முறைகளோடு இப்போ அவங்களுக்கு சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெலாம் செஞ்சு வச்சு படைச்சி அவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு 5 பேருக்கு அன்னதானங்கள் வீட்டில் வந்து கூப்பிட்டு போடலாம். இல்லை வெளியே கூட வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்தமாரி கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அவங்களை நினச்சி நீங்கள் செய்யும் போது அவங்க உங்களுக்குள்ளே வந்து வழிபாட்டு முறைகளோடு வந்துடுவாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பித்ருக்கள், குலதெய்வம் இந்த 2த்தையும் நீங்கள் வந்து சரியான முறையில் அந்த கும்பிட்டு வந்தீங்கன்னாவே வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் மறந்துடும். அப்புறம் நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடலாம். எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் கூடவே வருவாங்க. இந்த அன்னதானம் கொடுக்கும் போதே சாப்பாடு கூட வந்து எள்ளுருண்டை, ஒரு தண்ணி பாட்டில், இது எல்லாமே வாங்கி அந்த வயதுள்ள முதியவர்கள், தோட்டமுடையவர்களுக்கு நீங்கள் வாங்கி சிறப்பாக கொடுத்துட்டு வாங்க. மாதம் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனை வந்து கஷ்டம் விடுபடலாம். நன்றி, வணக்கம். தண்ணியில போய் கலக்கலாம். ரமேஷ் பாபு நாமியா தேவாந்தப்ப யாமே கிளாந்தப்ப யாமே. ரைட் ஒண்ணு யாருப்பா எல்லாம் தண்ணி விடுறோங்க. ஏன்பா ஹலோ எங்க பாக்குறா எல்லாம் பசு மூட்டில் நன்மைங்க. அதனால் இருக்கும்போது பெற்ற அப்பா அம்மாக்கள், வயதானவர்கள், மூதாதையர்கள் யாரையுமே வந்து எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு அவங்கள வந்து அவங்களுக்கு தேவையான வசதிகள் வாய்ப்புகளை செய்து கொடுங்க. ஏன்னா அவங்க போகிற காலத்தில் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக போனால் தான் நம்ம திருப்பி நமக்கு அந்த சந்தோஷத்தை நம்மளுடைய பிள்ளைகள் தருவார்கள். நீங்கள் என்ன பிரச்சனையை அவங்களுக்கு உருவாக்குறீங்களோ அதே பிரச்சனை நீங்கள் அனுபவிக்கும் போது உங்களுக்கு தெரியப்படுத்தும். அதனால் நினச்சி பாருங்கள், நிறைய கஷ்டங்கள் நம்ம பிரச்சனை இருக்கும்போது மைண்டில் யோசனை பண்ணிங்கன்னா அப்போவே தெரியும், ஏதோ ஒன்று நம்ம தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்புக்கு தான் இப்போ தண்டனை அனுபவிக்கிறோம். ஏன்னா கிரகங்களுடைய இதுதான் சொல்லுவாங்க, கிரகங்கள் எல்லாமே நம்மளை பார்த்துட்ருக்கு, எதுவுமே பார்க்காம இல்லை. யாருக்கு ஒருத்தருக்கு நம்ம துன்பம் கொடுக்குறோமோ அந்த துன்பத்தை நம்ம அனுபவிப்போம். அதுதான் இந்த கலியுகம். மேலோகத்துலேருந்து எதுவுமே கிடையாது. மேலோகத்தில் போய் நான் தண்டனை அனுபவிப்பேன்லாம் சொல்லுவாங்க. நம்ம போயிட்டு பிறகு தான் தண்டனை அனுபவிப்பாங்கன்னு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ என்ன செய்கிறியோ அந்த கர்மாவானது இங்கே தான் நீ அனுபவிச்சே ஆகணும். அது படும்போது தான் தெரியும் கஷ்டங்கள். அவன் ஏன் கஷ்டப்படுறான்னு சொன்னால் அவனுடைய முன்பகுதி வாழ்க்கை பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணானோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு உணர்த்தும். அவன் போகிற டைமில் நம்ம என்ன தப்பு பண்ணோன்றது அவனுக்கு தெரிய வரும். தெரியப்படுத்தும் போது கஷ்டப்படுவாங்க. அடடா நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோமே, இதெல்லாம் பண்ணியிருக்கிறோமே, அதனால தான் இந்த வேதனைகளை அனுபவிச்சிருக்கோமான்னு சொல்லிட்டு நிச்சயமாக அவங்களுக்கு உணர்த்தும். அதுதான் இந்த கலியுகம். அதனால் வந்து மேலோகத்தில் ஒரு தண்டனை நம்ம கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க. மறுபிறவி எடுக்கும் போதும் அந்த தண்டனை ஒவ்வொன்றா நமக்கு குறையணுன்னா இந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கலாம். சிவசிவ என்கிற தீவனையாளர், சிவசிவ என்றிட தீவனை மாலும், சிவசிவ என்றிட தேவரமாமா, சிவசிவ என்னை சிவகதிதானே. நன்றி, வணக்கம்.